நான் விஜயை லவ் பண்ணுறேன், திருமணம் செய்தால் விஜயை தான் திருமணம் செய்வேன். இந்த பொம்மைக்கு எதுக்கு ஏன் முதலமைச்சர் ஆசை? 10,000 பேர் எங்கே கூட முடியாதுங்கிற அறிவு உனக்கு இல்லை. இப்போ தப்பி ஓடுற நீ ஒரு சரியான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தால் எங்கே இருந்திருக்கணும்? கரூர் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கணும். செத்துப்போயா தியாகியாக 41 பேர் உயிரோட விட உயிர் பெருசா. ருத்ரதாண்டவ நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் களம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். கரூர் ஒரு படுபயங்கரமான ஒரு சம்பவமா நடந்திருக்கு. இது ஒரு 3 கட்டமான விமர்சனங்கள்ல சிக்கியிருக்கு. ஒரு பக்கம் மக்கள் மீது தப்பு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் டிவிகே இது மேல தப்பு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே தான் காரணம், திமுக தான் முழுக்க காரணம் அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல இருந்து எல்லா இடத்துலயும் பரவலா பேசும் பொருளா அமைஞ்சிருக்க ஒரு விஷயமா இது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இன்னொரு குற்றவாளியை விட்டுட்டீங்க. ஊடகம் இன்னொரு குற்றவாளி. ஊடகம் 4 குற்றவாளிகள். இதில் 41 உயிருக்கு 4 குற்றவாளிகள். ஒரு பெண்ணு சொல்கிறா மீடியாவுக்கு, நான் விஜயை லவ் பண்ணுறேன், திருமணம் செய்தால் விஜயை தான் திருமணம் செய்வேன். இதை ஒரு மீடியா பெருசு பண்ணுறான். இது எங்கேருந்து வந்ததுன்னா, தொலைக்காட்சி, செய்தி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள், சமூக வலைதளங்கள் எல்லாமே சினிமாவாக மாறிப்போச்சு. ரோபோ சங்கர் மரணம், அது ஒரு மரணம், அவ்வளோதான். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஒட்டுமொத்த மீடியாவும் எங்கே இருக்கான்? ரோபோ சங்கர் வீட்டில் நடிகை வருகிறார், நடிகையுடைய அம்மா வர்றா, நடிகை தங்கச்சி வர்றா, இன்னொரு நடிகை வர்றா. இதை மக்களுக்கு என்ன பயன், என்ன பலன்? ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் சாராய கடையில் போய் குடிக்கிறான். 50 வயதுக்கு மேல் தமிழ்நாட்டில் சராசரி வயசு எவ்வளோ உயிரோடே இல்லை. இளம் விதவைகள் உள்ள நாடு எது? தமிழ்நாடு. இதெல்லாம் செய்தி இல்லை. அப்போது 4 குற்றவாளிகள், மக்கள் அப்பாவிகள். 1.5 வயசு குழந்தையை தூக்கிட்டு விஜய் பார்க்க போயிருக்கான். விஜய் என்ன டால்ஸ்டாயா, இல்லை சாக்ரட்டிஸா, இல்லை 20 நாள் ஜெயிலில் போட்டால் விஜய் வெளியில் வரும்போது 15 கிலோ எலும்பு கூட தான் வருவார். அவரால் குறைந்தபட்சம் 1 வாரம் சிறையில் இருக்க முடியாது. 1 வாரம் 2 நெல்லிக்காய், 2 பேரிச்சம்பழம், ஆப்பிள் ஜூஸு 1/2 டம்ளரு, ஆரஞ்சு ஜூஸு 3/4 டம்ளரு, கொஞ்சம் சப்பாத்தி, கொஞ்சம் இதுதான் ஒரு டயட்டு. சாப்பிட்றாத உடம்பு வந்துடும். டைட்டீஷியன், பியூட்டிஷியன், மேக்கப்பிஷியன், இப்படி இதுதான் அவருடைய வாழ்க்கை. ஒரு பொம்மையை போல் வாழ்ந்துட்டுருக்கான். இந்த பொம்மைக்கு எதுக்கு ஏன் முதலமைச்சர் ஆசை? அடுத்து கள்ளலாற்றி மார்ட்டின், அவன் மாமனாருடைய தொழில் என்ன? எத்தனை வழக்கு சிபிஐயில்? உழைக்கிறவன், கட்டட வேலை, செங்கல் வேலை, ஆட்டோ ஓட்டுறவன், மூட்டை தூக்குறவன், வண்டி தூக்குறவன் பூரா ஒரே நல்ல கோடீஸ்வரனானு வாங்கி சுரண்டுறான். 1 நம்பர் லாட்டரியை சுரண்டுறான். இப்படி 1 நம்பர் லாட்டரியை சுரண்டியவனை சுரண்டுகிறவன் தான் ஆதவர்ஜுனா. இவன் எங்கேயா இருந்தான்? மார்ட்டின் மருமக யாரோட இருந்தான்? சபரீசனோட இருந்தான். இவர் ஒரு மார்ட்டினுடைய மருமக 5 லட்சம் கோடி, ஸ்டாலினுடைய மருமக சபரீசா ஒரு 5 லட்சம் கோடி. அவன் பிள்ளையை கட்டினவன், இவன் பிள்ளையை கட்டினவன். அதுக்கு முந்தைய 2 பேரும் தெருவில் படுத்து கிடந்தவனுக்கு. சபரீசனும் தெருவில் கிடந்தவன், மார்ட்டினை மருமகன் ஆவதற்கு முன்பு ஒரு ஜிம்மில் ட்ரெயினர். அவர் சாதாரண ஒரு பேங்க் அதிகாரியினுடைய மகன். இப்போ தான் அவங்க சபரீசனுடைய மாமனார் அப்பா இறந்தார். இந்த 2 பேரும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டை ஆட்டி படைப்பவர்கள். இவர் 2 பேருக்கும் உழைக்கிறவனை பற்றி, ஆட்டோ ஓட்டுறவனை பற்றி ஏதாவது தெரியுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இப்போ ஜி-ஸ்கோருக்குள்ள வந்துருச்சு. அத்தனை இடங்களும் இப்போ இந்த கள்ளலாட்ரி மாற்றி என்ன சொல்கிறாரு? மருமக புரட்சி நடக்கணும். எதுக்கு? கள்ளலாட்ரி அடிக்கிறக்கா? நேபாள் ஒரு கம்யூனிஸ்ட் நாடுறாது. எத்தனை ஆண்டு காலம் அந்த நாடு இந்து மதத்தை ஒழித்து, இந்து மதத்தை அழித்து, சனாதனத்தை ஒழித்து கம்யூனிசம் அது மாறி இருக்கு. இப்போ இடைக்கால முதல்வராக இருக்கிற சுசீலா கார்கிங்கிறது கம்யூனிஸ்ட் பேர். அவங்க அப்பா எத்தனை வருஷம் முந்தி வச்சுருக்கான்? 60 வருஷத்துக்கு முந்தி வச்சுருக்கான். அந்த அம்மா நீதிபதியாக இருந்த பொழுது பல ஊழல் அமைச்சர் ஜெயிலில் முடிச்சு போட்டிருக்கு. இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது. கள்ளலாட்ரி அடிப்பதும் எங்கே கேரவனில் 100, அதில் 100 பேர் போகலாம் அந்த பஸ்ஸில். எவ்வளோ பேர்? 100 பேருக்கான அத்தனை வசதிகளும் உள்ளதில் ஒரே ஆள் போகிறார்.
இதான் இவரா முதலமைச்சராகிறதுக்கான வேட்பாளர். ஓகே. நீங்கள் அந்த வேலுச்சாமிபுரம் 10,000 பேர் கூட முடியாதுன்னு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் ஏன்டா 50,000 பேர் கூட அடைச்ச? திருச்சியிலிருந்து வாகன பேரணி திருச்சி. ஆனா அதுக்கு காரணம் வந்து திமுக தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் வந்து தான் தொண்டர்களை வந்து சந்திப்பதற்கு அனுமதிக்கணும் சார். அதை வந்து எதிர்க்கிறது திமுகவா இருக்கு. குட்டி இடத்த வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நிறைய பேரை வந்து போட்டு அடக்கணும்னு முடிவு செய்துதான் இதை வந்து திட்டமிட்டு செய்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து செய்தி வெளிவருது. இன்னொரு பக்கம் வந்து பிணம் அரசியல் வந்து பண்றாங்க திமுக அப்படின்ற மாதிரியும் பல செய்திகள் வந்து இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? எல்லாமே வந்து திமுக எல்லாமே வந்து டிவிகே அப்படின்ற மாதிரி போற்றையாவது. ஆனா முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆளுங்கட்சி தானே அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல சார். அப்போ விஜய்க்கு தலைவர் என்ன ஸ்டாலினா? விஜயுடைய சுற்றுப்பயணத்தை தீர்மானிப்பது ஸ்டாலினா விஜயா? விஜய். விஜய். நீ திருச்சியிலிருந்து கிளம்புன, எங்காவது வழியில் நின்று பேசி உன் பின்னாடி வந்தவனை திருப்பி அனுப்பிச்சியா? ஸ்டாலின் அதை பேச வேண்டாம்னு சொன்னாரா? உதயநிதி கூப்பிட்டாப்பா அப்படிலாம் பேசிடாத, நேராக வேலுச்சாமிபுரத்துக்கு வந்து தான் பேசணும். உதயநிதி சொன்னாரா? இன்பநிதி சொன்னாரா? இப்படி யாராவது சொன்னாங்களா? சினிமாக்காரன், மட்டமான பாலியல் வன்முறைகளை தூண்டக்கூடிய அக்மார் சினிமாக்காரன் எங்கிருந்து வர்ற கூட்டத்தை? திருச்சியிலிருந்து கரூர் வரை அந்த கூட்டத்தை பூரா தள்ளிட்டு வர, மூஞ்சியை வெளியே காமிக்காமல். எம்ஜிஆரோட நீ ஒரு தலைவனா? எம்ஜிஆர் 500 பேர் நாங்கள் நின்றுக்குவார், நின்று பேசிட்டு அவங்களை வழி அனுப்பிச்சிடுவார். இப்படி 1000 பேர் ஒரு 5 இடத்துல பேசுனீங்கன்னா 5000 பேர் வீட்டுக்கு போயிருப்பானா? நீ மூஞ்சியே காமிக்கல, எங்கே படுத்துக்கிட்ட? 100 பேர் போகிற அந்த கேரவனில் உன்னை கொண்டு போய் குண்டாஸில் 6 மாதம் போட்டா எழுதி கொடுத்துட்டு தப்பி லண்டனுக்கு ஓடியே போயிடுவேன். உன் பொண்டாடி சங்கீதா இருக்கிற ஊருக்கு. காமராஜ் 9 வருஷம் ஜெயிலில் இருந்தார். பெரியார் பரம்பரை கோடீஸ்வரன், அவர் இல்லாத ஜெயிலே கிடையாது. கொண்டு போய் எங்கே போட்டார் ராஜாஜி? சாதி ஒழிப்புக்காக பெல்லாரி ஜெயிலில் போட்டார். பெல்லாரி ஜெயில் என்ன வரலாறு தெரியுமா? சுண்ணாம்பு கல்லையே கட்டி வச்சுருக்கான். அடக்க முடியாத குற்றவாளிகளை அடக்குவதற்கு உடம்பு பூரா புண்ணு வந்து செத்து போயிடுவான், அங்கேயே செத்து போயிடுவான். பிரிட்டிஷ்காரன் போட்ட ஜெயிலில் யாரை கொண்டு போட்டாங்க? சாதி ஒழிப்புக்காக போராடிய தந்தை பெரியாரை கொண்டு அங்கே போட்டான். நீ அங்கே ஒரு 15 நாள் இரு. பெல்லாரி ஜெயிலில் விஜய் 15 நாள் இருக்க சொல்லுங்க. பெரியார் எத்தனை ஆண்டு காலம் ஜெயிலில்? ஏன் சார் இருக்கணும் ஜெயில? இப்ப வந்து ஒரு மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ கோடி வந்து சம்பளம் வாங்குறதை விட்டுட்டு வந்துட்டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. மாநாட்டிலையும் வந்து இது பண்ணியிருந்தார். திமுக தான் வந்து சதி திட்டம் தீட்டுட்டாங்க. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல்ல கரெக்டா இருந்தாங்க இப்படின்ற மாதிரி பல செய்திகள் வந்து ஊடகத்துல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி பாக்குறீங்க? ஆதவ் அர்ஜுனா ஒரு 100 ஐடி விங் வச்சிருக்கார், 100 பேர் வேலைக்கு வச்சிருக்கார். விஜய்க்கு ஆதரவா திமுகவை எதிர்ப்பது வெளுப்பது தான் அவருடைய வேலை. என்ன சண்டைனா மார்ட்டின் மருமகனுக்கும் ஸ்டாலின் மருமகனுக்கான சண்டை, சபரீசனுக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கான சண்டை திமுக தாவேக சண்டையாக மாறுது. இது தமிழ்நாடுன்னு முட்டாளா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், விஜய் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு வேலுச்சாமிபுரம் தகுதியான இடம்னு யார் போய் சர்டிஃபிகேட் பண்ணுறான்? புஷி ஆனந்த் போகிறார், கூட்டம் நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முந்தி போகிறார், போய் சுற்றி பார்க்குறாரு, இது சரியான இடம், 10,000 பேர் எங்கே கூட முடியாதுங்கிற அறிவு உனக்கு இல்லை. இப்போ தப்பி ஓடுற நீ ஒரு சரியான கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்தால் எங்கே இருந்திருக்கணும்? கரூர் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கணும். கரூர் ஆஸ்பத்திரியில் இல்லாமல் மரணம் அடைஞ்சவனையும் பார்க்கல, அடிபட்டவனையும் பார்க்கல, தப்பி ஓடுகிறாய். நீ கள்ளச்சாரா வியாபாரியா, இல்லை கஞ்சா வியாபாரியா, இல்லை சாராய வைக்கிறவனா? செத்துப்போ, செத்துப்போயா, தியாகியாகு. 41 பேர் உயிரோட விட உயிர் பெருசா? திமுக வன்முறை குண்டை போடுறான், ஏர் அட்டாக் பண்ணுறான். இலங்கையில் மனுஷன் வாழல, இலங்கையில் வாழ்ந்தாலும் வாழலையா? ஒரே இடத்த 3 பேருக்கு வித்த கள்ள டாக்குமெண்ட் பய இந்த புஷி ஆனந்த். நீ சரியான தலைவனாக இருந்தால் 41 பேரோட நீ அங்கே இருந்திருக்கணும். எங்க கரூர் ஆஸ்பத்திரி இருக்கணும். திமுக அடிச்ச கூட சாவு, தியாகி ஆகியா, உன் குடும்பம் பூரா முதலமைச்சராகலாம்.
ஏ திமுக என்ன அது துப்பாக்கி கூட ஏகே படிச்சோட சுத்துறானா? அவன் நல்ல நினைச்சாலே வந்து இது பண்ணிடுறாங்களே. ஒரு 40 பேர் வந்து ஒரு பக்கம் நியூஸ் செய்தியை வந்து என்ன இருக்கு, மக்கள் வந்து பேசுறாங்க சார், என்ன சொல்றாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆஃப் பண்ணி வந்து எங்களை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு திமுக காரன் பூரா ஏகே பாடிஷன் வச்சு ஏவுகணை வச்சு சுட்டுட்டு இருந்தான். நீ ஏயா 10,000 பேர் கூட முடிய இடத்துல 40,000 பேர் அடைச்சது யார் தப்பு? இது வரைக்கும் நீ கரூர் வர வரைக்கும், திருச்சியிலேருந்து வர வரைக்கும் எந்த கூட்டத்துக்கு நீ பேசி கையை காட்டி அனுப்பாமல் அத்தனை கூட்டத்தையும் கொண்டு வந்து நெருக்கிய குற்றவாளி யார்? ஸ்டாலினா. ஆமா சார், அவங்களுக்கு தான் தெரியும்ல ஆல்ரெடி இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படின்ற இது இருக்குல்ல சார். அவர் என்ன கணக்கெடு, இதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தியிருந்தாரு, அங்க வந்து பல லட்சம் பேர் வந்து இருந்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டாரு, அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்ப வந்து கவர்மெண்ட் தானே முன்னாடியே வந்து அதை வந்து கரெக்டா கட்டமைச்சு கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்க சொல்றீங்க ஆதவ அர்ஜுனா வந்து நிறைய ஐடி விங் வந்து செட் பண்ணி வந்து திமுக வந்து தப்பா வந்து போர்ட்ரே பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுங்களேன். இப்ப இந்த சம்பவம் நடக்கும் போது நாம் தமிழர் சீமான் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு, திமுக எதிர்த்து தான் பேசியிருந்தாரு, விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாரு. பிஜேபியில இருந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. பாமகல இருந்து அன்புமணி அவர்கள் வந்து இது விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. திமுக வந்து அடிச்சு பேசியிருந்தாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதுவும் வந்து ஆதவ அர்ஜுனாவோட ஐடிவிங்கன்னு சொல்லி முழிக்கிறான்னு பாக்குறீங்களா? 10,000 பேர் தான் கூடுவார்கள் என்று நீங்கள் புஷி ஆனந்து மாவட்ட செயல் 2 பேரும் எஸ்பிக்கு கொடுத்த கடிதம் எஸ்பி வச்சுருக்கார். சரி சார். எவ்வளோ பேர்? ஓகே. எவ்வளோ பேர் கூடுவாங்க? 10,000 பேர். சரி, 30,000 பேர் 40,000 பேரை கூட்டிய குற்றவாளி யார்? கூட்டிய குற்றவாளி யாருன்னு கேக்குறீங்களா? இந்த 30,000 பேர் எங்க இருந்து வந்தாங்கன்னா, ஒரு வீட்டுல இருந்து ஒருத்தர் மட்டும் வர்றதா கணக்கீட்டுல இருந்திருக்கும். சோ கூட ஒரு 2 பேர் வந்து வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து அது வந்து சப்பக்கட்டு கட்டுறதா வந்து செய்திகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் வந்து ஃபர்ஸ்ட் அனுபவிச்சது வந்து கவர்மெண்டோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சார். அரசு போலீஸ் என்ன பண்ணும்? 10,000 பேருக்கு அனுமதி கேட்டுட்டு 40,000 பேர் வந்தால் போலீஸ் என்ன பண்ணுவான்? ஒன்றும் பண்ண முடியாது. போலீஸே தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்கான், 1 லட்சம் போலீஸ் இருக்குது. 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குது. எவ்வளோ பேருக்கு? 10,000 பேருக்கு ஒரு போலீஸ் இருக்குது. தவறு செய்தால்தான் போலீஸ் தேவைப்படுவான். தவறு செய்யலை, குற்றம் நடக்கலைன்னா போலீஸே தேவைப்பட மாட்டான். 10,000 பேர் கூட்டுவதாக கேட்கப்பட்ட இடம் தான் அந்த வேலுச்சாமிபுரம். வேலுச்சாமிபுரத்தில் நான் முதல்ல 30,000 பேர் நிற்கிறான். இவர் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஒரு 10,000 பேரை கூட்டிகிட்டு வர்றார். மூஞ்சியே காமிக்காமல் மூஞ்சியை பார்க்கணுன்னு நினைக்கிறான். விஜய் அண்ணாவோட லவ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்கள், நான் விஜய் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிற பெண்கள், குத்தாட்டம் போட்ட பெண்கள், இந்த பெண்கள் இந்த கும்பல் பூரா எங்கே வருது? வேலுச்சாமிபுரம் வருது. இதில் போலீஸ் என்ன பண்ணுவான்? போலீஸ் என்ன பண்ணுவான்? இந்த கூட்டத்தை வேலுச்சாமிபுரத்துக்குள் மேலும் மேலும் அழுத்தி அடைத்தது யாருடைய குற்றம்?